வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோங்க. இதை பாருங்கள், அதுக்காக இந்த மீனை சுத்தம் பண்ணிக்கலாங்க. முள்ளு போய் மாட்டேங்குது. கால் கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 200 கிராம் தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை, பூண்டு ஒரு 100 கிராம் பூண்டுங்க உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், கான்மாவு பவுடர், சால்ட்டு, மிளகா, வரமிளகா நம்ம அரைச்சி வச்ச மிளகாங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டோம். சுத்தம் செய்யப்பட்ட மீன், மிளகா பொடி பண்ணதை போட்டுக்கலாங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம், கான்மாவு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கூட எலுமிச்சம்பழம் ஒரு பழம் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீன் மசாலா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம மீனில் வந்து அப்படியே தடவி வச்சிடலாங்க. பாருங்க, ஒரிஜினல் கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை மீனில் தடவிக்கலாங்க. நம்ம இது போல் மசாலா நல்லா தடவிடலாங்க. எல்லா மீன்லேயும் தடவி ஒரு 1 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டுங்க. செட்டிநாட்டு மீன் வறுவலுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாவை வந்து பொடி பண்ணி போட்டிருப்போங்க. மிளகாய் சில அரைச்சி போடுவாங்க, நம்ம வந்து மிளகாயை பொடி பண்ணி போட்டிருக்கோங்க. இது ஒரு தனி சுவையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன், எப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டவ் பற்ற வச்சு என்ன பண்ணலாம், வானலில் எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தாங்க நம்ம இந்த மீனை பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீனை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், பொறுமையாக வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு தாங்க அதை திருப்பணும். பாருங்கள், 2 முறை இப்படியும் அப்படியும் திருப்பி 2 பக்கமும் நல்லா வேகணுங்க. இந்த மிதமான சூட்டில் தாங்க நல்லா வேகும். நீங்கள் வந்து தீ அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், அது கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரிஜினல் கலர் தாங்க, கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. ஃபுட் கலர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் கலரில் தாங்க இது பொரிக்கிறோம். செட்டிநாட்டு சுவையில் மீன் வறுவலுங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்குங்க.
எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இது மாதிரி தாங்க செய்வாங்க. இது கூட ரசம் சாதம், மீன் வறுவலும் ஒரு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் இருக்குங்க. இல்லை கில்லு மிளகாய் சாம்பார்னு எங்கள் அம்மா செய்வாங்க. அது ஒரு முறை செய்கிறேன். ஒன்றுமே இருக்காதுங்க, வெறும் மிளகாய் மட்டும்தான் கிள்ளி போட்டு சாம்பார் செய்வாங்க. அது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். அது கூட இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், எல்லா மீனும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.